ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு, எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது, நான் ஆக்டராக இருக்கிறது. நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் அதை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக 3 months பிஃபோர் இறந்துட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி. ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது. ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரெக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும். அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்கீங்க. தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க. அந்தளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆகிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியாக பண்ணியிருக்கோம். இதில் நடித்த ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதில் நடித்த அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டருக்கு வரோம். உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். ஸோ அஜித் இந்த படத்துக்காக ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக அவரே அவரோட ஓன் மணியை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான், ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான். இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம். நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக்கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.